26ல சுபமான காலம்தான், வெற்றி தான், புரட்சி தமிழோட ஆட்சி தான். அண்ணன் எடப்பாடியார் வந்த உடனே யாரெல்லாம் இன்னைக்கு பெண்களை பார்த்து தவறாக பேசுகிறார்களோ, குற்றம் புரிகிறார்களோ, பெண்களோட அவல நிலையை பார்க்கும் ஸ்டாலினுக்கு சட்டை கலட்டாம விட மாட்டார் அண்ணன் எடப்பாடியார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு முறையும் எனக்கு ஒரு போராட்டம் அறிவிக்கும் போது, இல்லைன்னா ஒரு பொதுக்கூட்டம் அறிவிக்கும் போது, அண்ணனிடம் வாழ்த்து தெரிவிக்க நான் வாழ்த்து வாங்க செல்லும் போது அண்ணன் எப்பவுமே சொல்வார், பாலினம் ஒரு தடை கிடையாது, யாரு வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், நம்ம கட்சியில தான் ஒரு தொண்டனால முதலமைச்சராக முடியும். அதே போல இத்தனை பெண்மணிகள் வந்திருக்கீங்க இங்க. திமுக காரங்க ஒவ்வொரு மேடையிலும் பேசுறதை நீங்க பார்த்திருப்பீங்க. பெண்களை பார்த்து ஓசியில போறீங்க. நாங்க போட்ட பிச்சையில தான் நீங்க எல்லாம் நடமாட முடியுது. நாங்க கொடுத்த காசை நீங்க கனகாம்பரம் வச்சிருக்கீங்க, ஃபேர் அண்ட் லவ்லி வச்சிருக்கீங்கன்னு கதிர் ஆனந்த் பேசுறது. இவங்க எல்லாம் வாக்கு சேகரிக்க வந்தா பெண்மணிகள் என்ன செய்ய வேண்டும்? ஓட ஓட விரட்ட வேண்டும்.